வாரத்தில் ஒரு நாள் நைட் டின்னருக்கு கண்டிப்பாக இதை தான் செய்வேன். இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இடையில ஒரு நாள் வெள்ளை ரவை உப்புமாவும் தேங்காய் சட்னியும் பண்ணுவேன். இது ரெண்டும் தான் பெஸ்ட் காம்பினேஷன் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நான் 2.5 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். இது வறுபட்டுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா கையில் எடுத்தால் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போது ரவையை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, இது கூட பெரிய வெங்காயம், வரமிளகாய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வரமிளகாய், கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டம்ளர் ரவைக்கு 1.25 டம்ளர் தண்ணிங்கிற அளவில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வறுத்த ரவையை இது கூட சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கிளறி எடுத்துட வேண்டியதான். 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடலாம். இதுக்கு நான் சொல்கிற மாதிரி தேங்காய் சட்னி பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக உப்பு, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வரமிளகாய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி